அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு கூடிய அஷ்டமி. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான வழிபாடு, ஆனால் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். பல முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். திரும்பவும் எதனால் நாம் சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்பவே சிறப்பான ஒரு அமைப்பு இந்த செவ்வாய்க்கிழமை மற்றும் அஷ்டமி சேர்வது. பொதுவாக பைரவ வழிபாடு சொல்லும்போது இந்த செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை அஷ்டமிகள் சிறந்தது. இப்போ அஷ்டமி பார்த்தோம்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். அதிலேயும் வளர்பிறை அஷ்டமியை விட தேய்பிறை அஷ்டமி சிறப்பு வாய்ந்தது. அப்படி பார்த்தா ஒரே ஒரு நாள் தான் வரும் மாதத்தில். நம்முடைய கடன்கள் அதிகமாக இருக்கலாம், நமக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம். அந்த கடன் வாங்கினதுனால நாம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த சவால்கள் ரொம்பவே அதாவது கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கலாம். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அந்த மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணிட்டு காத்துட்ருக்க முடியாது. இந்த மாதிரி சமயத்தில் நாம் அந்த செவ்வாய்க்கிழமைகளில் பைரவருக்கு வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமையோடு சனிக்கிழமையும் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி அஷ்டமியும் வழிபாடு செய்யலாம். இப்போ ஒவ்வொரு வழிபாடை பற்றி விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கடன் இருக்குது சொல்லும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை மற்றும் வளர்பிறை, தேய்பிறை அஷ்டமிகளை எடுத்துக்கோங்க. எங்களுக்கு அந்த மாதிரி கடன் இல்லைங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வெறும் செவ்வாய்க்கிழமை மட்டும் எடுத்துட்டாலே போதும். அப்படி இல்லைன்னா அஷ்டமி மட்டும் நீங்கள் எடுத்துட்டாலே போதும். அப்படி இல்லைங்க, நாங்கள் எல்லாமே செய்கிறோம் எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், 8 அஷ்டமிகள். அஷ்டமி சொல்லும்போது வளர்பிறை, தேய்பிறை ரெண்டும் சேர்ந்த மாதிரி வருகின்ற அஷ்டமிகள் 8 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ வளர்பிறை, தேய்பிறை சேர்ந்த மாதிரி 8 அஷ்டமிகள் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் தேய்பிறை அஷ்டமியே 8 எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் இதில் 8 செய்யும்போது 4 இதிலையே வந்துடுது. மீதி 4 நீங்கள் தனியாக செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ அஷ்டமிகள்லையே 2 வழிபாடு, வளர்பிறை, தேய்பிறை சேர்ந்த அஷ்டமி வழிபாடு 8 அஷ்டமிகள் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் தேய்பிறை மட்டுமே நீங்கள் 8 செய்யுங்க. அப்போது இந்த வளர்பிறை, தேய்பிறை ரெண்டும் செய்யும்போது 4 அஷ்டமிகள் வரும். அதோட இன்னொரு 4 அஷ்டமிகள் அதாவது மாதத்தில் ஒரு நாள், அந்த மாதிரியும் ஒரு 8 செய்யுங்க. அப்போது இதிலேயே நமக்கு 2 வழிபாடுகள் வந்துடுச்சு. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை 8 செய்யுங்க, சனிக்கிழமை 8 செய்யுங்க. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு இந்த அஷ்டமி வருவதனால நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு, அஷ்டமி வழிபாடு எல்லாமே சேர்த்து நாளைய தினம் செய்யலாம். என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க. நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சிகப்பு துணி தான் வேணும் இதற்கு. நிறைய பேர் வெண்மையான துணியை வச்சு நாங்கள் செஞ்சோம், எங்களுக்கு கடன் அடையலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிகப்பு துணியில் செய்யுங்க. சிகப்பு துணியில் 35 மிளகுகளை ஒரு மூட்டையாக கட்டுங்க. இந்த 3 + 5 நாம் கூட்டினோம் அப்படின்னா 8 வரும். இது சனீஸ்வர பகவானினுடைய எண்ணெய். பைரவரினுடைய அதிதேவதை சனீஸ்வர பகவான். அதனால் 8 வரா மாதிரி நாம் அந்த மிளகுகள் எடுத்துக்கணும். அப்படின்னா வெறும் 8 எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுத்துக்கலாம். ஆனால் அதிக பலசிய 35 ரொம்ப சிறந்தது. எடுத்துக்கோங்க. ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு ஒரு அகல் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு, அப்படி இல்லைன்னா அங்கேயே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அகலில் வேப்ப எண்ணெய் மட்டுமே ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றி பைரவருக்கு எதிரில் வச்சு உங்களுடைய கடன்கள் முழுவதையும் சொல்லி மனசார வேண்டி 8 முறை பைரவரை வலம் வாங்க. வலம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும்போது இந்த மிளகு சாதத்தை செஞ்சு தவறாமல் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு பைரவருக்கு நீங்கள் வெளியிலேயே நைவேத்தியம் வச்சுட்டு ஒரு 10 பக்தர்களுக்காவது இந்த மிளகு சாதத்தை பிரசாதமாக கொடுங்க. இப்படி நீங்கள் செய்தால் அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அடையும். இந்த அளவுக்கு ப்ராசஸ் எல்லாம் எங்களால் செய்ய முடியாது. சனிக்கிழமை 8 சொல்கிறீங்க, செவ்வாய்க்கிழமை 8 சொல்கிறீங்க, வளர்பிறை, தேய்பிறை, அஷ்டமி எல்லாம் சேர்ந்து 8 சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் தேய்பிறையே 8 சொல்கிறீங்க. இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள்
இந்த நாய்க்கு வந்து பிஸ்கெட் வந்து போடுங்க. குறிப்பாக கருப்பு நாய் இருந்தது அப்படின்னா ரொம்ப சிறந்தது. அது கிடைக்கலன்னா நீங்கள் வந்து எந்த நாய்க்கு வேண்டுமானாலும் நீங்கள் வந்து பிஸ்கெட்டை வந்து போடலாம். இந்த பிஸ்கெட் போடுகின்ற பழக்கத்தை நீங்கள் தினம்தோறும் செய்யணும். தினம்தோறும் இரவு நேரத்தில், அதாவது கொஞ்சம் வந்து அந்தி சாய்ந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இருட்டு வந்த பிறகு ஒரு முழுமையான ஒரு பேக்கெட் பிஸ்கெட் வந்து இப்போ வந்து ஒரு 5 ரூபாய் பேக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய பிஸ்கெட்டு எல்லாத்தையும் ஒரே நாய்க்கு டெய்லி போடாதீங்க. அதற்கு வந்து உடல் உபாதை வந்தால் அதனால் வருகின்ற அந்த கர்மாவும் நமக்குத்தான் வரும். அதனால் நீங்கள் வந்து வெவ்வேறு நாய்களுக்கு வந்து போடுங்க. இப்போ ஒரு பேக்கெட் பிஸ்கெட் இருக்குன்னா ஒரு 4 நாய்களுக்கு வந்து ஈக்குவல் பண்ணி போட்டு விட்டுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தாலே பைரவரினுடைய அனுகிரகம் ஏற்பட்டு அந்த கடன்கள் அடைவதற்கு உண்டான வழியை பைரவர் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார். ஆனால் இந்த நாய்க்கு பிஸ்கெட் போட்டால் நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரக்கூடாது. அதுதான் முக்கியமானது. எல்லாமே இயற்கை சார்ந்த வழிபாடுகள் தான். இயற்கையை நாம் நம்பணும். இயற்கையை நம்பினா தான் கடவுள் வந்து இயற்கை ரூபமாகத்தான் நமக்கு வந்து உதவி செய்வார். இயற்கை கடவுள் எல்லாமே ஒன்று தான். அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பிஸ்கெட் வழிபாடோ அப்படி இல்லைன்னா இந்த தீப வழிபாடு செய்யுங்க. இதை தவிர்த்து வேற என்ன தீபத்தை ஏற்றலாம் அப்படின்னு கேட்டால், பைரவருக்கு ரொம்ப உகந்தது பூசணிக்காய் தீபம். அந்த பூசணிக்காய் தீபத்தை கூட ஏற்றலாம். ஒரு சின்ன பூசணிக்காய் வந்து வாங்கிக்கோங்க. லேடிஸ் வந்து கட் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து கடைக்காரர்கிட்டையே கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் உங்களுடைய கணவர் இருந்தால் அவரை வந்து கட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சதை பகுதிகளை ஒரு ஸ்பூன் கொண்டு நல்லா எடுத்துடுங்க. ரெண்டுத்துலேயும் எடுத்துட்டு நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதற்கு பிறகு வேப்ப எண்ணெய் ஊற்றி நீங்கள் அதே 35 அந்த மிளகை வந்து ஒரு மூட்டையாக கட்டி இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க. இது ரொம்பவே நமக்கு அதிகமான ஒரு, அதாவது சீக்கிரமாக நமக்கு பலனை வந்து கொடுக்கும். பூசணிக்காயில் தீபம் ஏற்றலாமா, இந்த கான்ட்ரவர்சிக்கெலாம் நம்ம போக வேண்டாம். ஏற்றுங்க, நல்லது நடக்கும். இதை தவிர்த்து வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, பாகற்காய் தீபத்தை வந்து ஏற்றலாம். இது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டிலையே ஒரு தட்டில் சிகப்பு தண்ணீர் குங்குமம் போட்டு தண்ணீர் ஊற்றினா சிகப்பாக மாறும். அதில் 2 தீபங்கள் வந்து ஏற்றுங்க. வேப்ப எண்ணெய் தீபம் தான். வீட்டிலையே ஏற்றிட்டு அந்த தீபத்தையே பைரவராக பாவித்து 8 முறை வலம் வந்துட்டு அதற்கு பிறகு அந்த தீபத்தை தட்டு மற்றும் அந்த தண்ணீர் அதை வந்து கொண்டு போயிட்டு வெளியில் வந்து நிலைவாசலுக்கு பக்கத்துலேயோ துளசிக்கு பக்கத்துலேயோ வச்சுடுங்க. மறுநாள் அந்த தண்ணீரை கீழே ஊற்றிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுடுங்க. இதில் உங்களுக்கு எந்த வழிபாடு உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நிச்சயமாக கடன்கள் அடையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.